Hello guys, welcome back. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா WhatsApp கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. So first thing அது செகண்ட் திங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா YouTube கிட்ட இருந்து ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ண போறாங்க. லூப் அது வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண அப்படினு சொல்லிட்டு அந்த கம்பெனி சொல்லிருக்காங்க. So அது என்னங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா சொல்ல போறோம். So வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Then இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க. Then மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி guys, இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ இது வந்து வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் பிளாக் பேஜ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் புதுசாக ஒரு ஃபீச்சரை ரோல் அவுட் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஃபீச்சர்னா, நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஃபாஸ்டராக டன் பண்ணுறதுக்காக நிறைய யூசர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. என்னன்னா, எங்களோட பையர் ஆர் செல்லர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து நாங்கள் சீக்கிரமாக ரிப்ளை கொடுக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்காக அவங்க கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம். அதுதான் ஆட்டோ ரிப்ளை. ஆட்டோ ரிப்ளைங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போது நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து ஆட்டோ ரிப்ளை பண்ணணும்னா நம்ம ஒரு பாட் எங்கேஜ் பண்ணோம். அந்த பாட்டுக்கு தனியாக நம்ம ரெஸ்பான்சஸ் கொடுக்கணும். தென் அதுக்கு என்ன கொஸ்டின் கொடுக்கணும் தெரியணும். அதுக்கு தனியாக நம்ம ஒரு கோட் எழுதணும். இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இனிமேல் நீங்கள் வந்து டேரெக்டாகவே வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கொஸ்டின் யூசர் கேட்குறாங்கல்ல, அது வந்து மிஷின் லேர்னிங் மூலிமா உங்களுக்கு லேர்ன் பண்ணப்பட்டு அதுக்கு வந்து ஒரு டாப் 3 ரிப்ளைஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாப் 3 ரிப்ளைஸில் எது உங்களுக்கு பெஸ்ட் ரிப்ளைன்னு தெரியுதோ அந்த ரிப்ளை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட யூசருக்கு நீங்கள் ரிப்ளை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபைன். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில், அதாவது ரைட் கார்னரில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 3 டாட் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமாமா. ஸோ அந்த ஆட்டோ ரிப்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த மாதிரி ரிப்ளை கொடுக்கணுமோ டாப் 3 பெஸ்ட் ரிப்ளை அது நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாகவே மிஷின் லேர்னிங் தான் உங்களுக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகே கைஸ், ஸோ as competition in Signal and Telegram increases, WhatsApp really needs a better chat management, some functionality to tame the WhatsApp call functionality. Okay, so WhatsApp கிட்ட இருந்து நாங்கள் WhatsApp call updation, then better chat managementலாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் காம்படிஷன் வேறு ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கு. ஆகையால் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து அவங்க கோட் பண்ண முடியாத ஒரு விஷயமா தான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட் மேனேஜ்மெண்ட்டை அவங்க என்ஹான்ஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ அது என்ன சேட் மேனேஜ்மெண்ட்டுன்னு அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் மேக் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதம் பற்றி மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை வச்சு தான் வந்து யூடியூப்பில் ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அல்காரிதம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் எழுதுங்க அப்படின்னா, ஸ்டார்ட் த ப்ராசஸ், டிக்ளேர் த வேரியபிள், அதுக்கப்புறமேல உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் எழுதுவீங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேல டிஸ்பிளே த ரிசல்ட், ஸ்டாப் த ப்ராசஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம அல்காரிதம். ஸோ நீங்கள் இங்கே சொன்ன உங்களுக்கு இந்த 4 விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த 4 விஷயமும் வந்து பேசிக். அதுக்கு நடுவில் நீங்கள் கொடுக்குறது விஷயம் தான் வந்து லாஜிக். ஓகேங்களா? சரி, ஃபைன். ஸோ இந்த லாஜிக்கை வச்சு ஒரு அல்காரிதம் யூடியூப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த அல்காரிதமை வச்சு உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் லூப். சரி, இந்த லூப்புங்கிற விஷயம் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஐட்ரேஷன் தாங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும், யூடியூப்பில் எந்த வீடியோ நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அந்த வீடியோவே வந்து தான் உங்களுக்கு யூசரோட இன்ட்ரெஸ்ட்னு அவனே சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து சஜஷன் கார்டு, எண்டு கார்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க வேண்டாம். யூடியூப்பில் லூப்புங்கிற ஒரு விஷயம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க. உங்கள் வீடியோ வந்து ஷஃபிள் பண்ணியாவது வெளியில் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்க எல்லா பர்சன்ஸ்க்குமே உங்களோட வீடியோ ஷோன் ஆகும். அது இந்த கண்ட்ரி, இந்த ரீஜனில் தெரியவே தெரியாது. யாருமே வந்து அந்த லாஜிக்கை வந்து டீகோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஷார்ட்ஸில் லான்ச் பண்ணுவோம். ஷார்ட்ஸில் ஓகேவா இருந்தது அப்படின்னா டேரெக்டாக நாங்கள் யூடியூப் வீடியோலேயே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபைன். ஸோ இந்த யூடியூப் லூப்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரீப்ளே நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. லூப்பில் உங்களுக்கு ரன் ஆகும்போது உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிச்சிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும் வித் ஆடியோவோட. இப்போ ரன் ஆகுது, ஜஸ்ட் ஆடியோ இல்லாமல் உங்களுக்கு ஸ்வைப் பண்ணும்போது ரன் ஆகுது. இனிமேல் பண்ணுறது உங்களுக்கு ஆடியோவோட ரன் ஆகும். பட் டேட்டா கன்சம்ஷன் கேபியில் தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகும்போது எம்பியில் உங்களுக்கு கன்சியூம் பண்ணணும் யூடியூப் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஆண்ட்ராய்டு iOSல நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் ஒன்று யூடியூப் கிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து
டிவியில் ஆக்சஸ் பண்ணுறாங்க. இப்போ யூடியூப் உங்கள் சேனல் வந்து டிவியில் யாரோ ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் டிவி இல்லைனா அங்கே உங்களோட அந்த URL ஒர்க் ஆகாதாமா. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ரிவீல் பண்ணலை. ஸோ ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா அதை நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன், ஓகேங்களா. ஸோ யூடியூப் எய்ம்ஸ் டு கோட் மோர் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சரை தான் வந்து ரொம்ப எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டு வந்து கண்டிப்பாக 21-22 நாங்கள் லான்ச் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாங்க. ஃபண்ட் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன், ஓகேங்களா. ஸோ $100 மில்லியன் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபண்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாகவும் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். அதாவது கிரியேட்டரே ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னால AdSenseல போய் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியூச்சரை நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. சரி, ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகானை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் கற்போம், உலகை வெல்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.